Hi my dears, I am Deepika from Phoenix Academy. நம்ம everyday grammar part பார்த்துட்டு இருக்கோம். அதுல for today's episode I have taken the auxiliaries. Auxiliary அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனிங் help அப்படின்னு அர்த்தம். இந்த auxiliariesக்கு இன்னொரு நேம் கூட நம்ம சொல்லுவோம் helping words அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஆக்சிலரினா ஹெல்ப் ஆர் அசிஸ்ட் சம்ஒன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஹெல்பிங் வேர்பா இது ஆக்ட் ஆகும். இதுல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பி வேர்ப்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல பிரசன்ட்ல என்ன வரும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே பாஸ்டா இருந்தா இருந்தேன் அப்படின்னு வரும். ஸோ ரா ஃபார்ம்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா இரு அப்படிங்கிற மீனிங், பிரசன்டா இருந்தா இருக்கிறேன் அப்படின்னு வரும், பாஸ்டா இருந்தா இருந்தேன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதோட பிரசன்ட்ல என்னென்ன பி வேர்ப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம், ஈஸ் அண்ட் ஆர், இது மூணும் தான் பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பாத்தீங்கன்னா வாஸ் அண்ட் வேர், இது ரெண்டும் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பி வேர்ப். இதுல என்னென்ன பர்சனுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்தலாம். இந்த ஆம், ஈஸ், ஆர் அப்படிங்கிறதுல ஆம் ஃபார் ஐக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ ஸ்டூடெண்ட். நம்ம முன்னாடியே சொன்னோம் என்ன சொன்னோம் அப்படின்னா ஆம்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆர் ஐ எம் அ டீச்சர். ஐ எம் இன் சென்னை அப்படின்னா நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் வரும். ஹி, ஷீ அண்ட் இட் வர இடத்துல நம்ம ஈஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஸ்டூடெண்ட்க்கு பதிலாக ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் சிக், அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். ஸோ இது எல்லாமே பிரசன்ட்ன்றனால அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் ஆர் எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி, யூ அண்ட் தே, இந்த 3 பர்சன் வரும்போது நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். தே ஆர் ஹாப்பி, அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். தே ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இதே அப்படியே நம்ம பாஸ்ட்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னா நான் இன்னைக்கு சென்னையில இருக்கேன்னு சொல்றதுக்கு நம்ம ஆம் யூஸ் பண்ணி ஐ ஆம் இன் சென்னைன்னு சொன்னோம். இது அப்படியே பாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வாஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லணும். இதே ப்ளூரல் வி, யூ அண்ட் தே வர இடத்துல வேர் அப்படிங்கறத யூஸ் பண்ணும். தே வேர் இன் சென்னை அப்படின்னா அவர்கள் சென்னையில் இருந்தார்கள் அப்படின்னு வரும். இப்போ ஐ திங்க் பி வேர்ப்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். பி அப்படின்னா இருன்னு அர்த்தம். ஆம், ஈஸ், ஆர் இதுல ஏதாவது யூஸ் பண்ணும்போது இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் வரும். வாஸ் அண்ட் வேர் வரும்போது நான் இருந்தேன், இல்ல நிறைய பேர் சொல்லும் போது அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மீனிங் வரும். இப்போ பி வேர்ப்ஸ் கம்ப்ளீட்டட். அண்ட் செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா ஹேவும் ஹேஸும் பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் பாஸ்ட் எனி பர்சன் வந்தாலும் நமக்கு ஹேட் தான் ஃபார் ஹி, ஷீ, இட் இதுக்கு நம்ம ஹேஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபார் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த பர்சன் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஹேவ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஹேவ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கும் நம்ம இரு அப்படின்ற மீனிங் வரும். வைத்திரு அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பி வேர்ப்ஸ்ல இருன்னு சொன்னதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன், அதாவது நான் நல்லா இருக்கேன், நான் உடல்நிலை சரியில்லாம இருக்கேன், நான் சென்னையில இருக்கேன், அதாவது நான் எப்படி இருக்கேன், எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பர்சனை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா ஹேவ் அப்படிங்கிறது அதுக்கும் வைத்திருன்னு அர்த்தம். அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கு, அந்த பொருட்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ கிராமர் புக் அப்படின்னா என்கிட்ட ஒரு கிராமர் புக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, வாட் யூ பொசஸ் அப்படின்னு சொல்றதுதான் ஹேவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹேவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணும். என்கிட்ட இருந்துச்சு, நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹேட் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். இதுல ஹேஸுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ஹேஸ் அ கார், அவகிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஷீ ஹேஸ் அ கார் அப்படின்னு சொல்றோம். ஹீ ஹேஸ் அ பைக், அவன்கிட்ட ஒரு பைக் இருக்கு. ஹீ ஹேஸ் அ பைக் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஹேட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேட் அ கார் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும் வரும். அண்ட் தேர்ட் ஒன் டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். இந்த டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படிங்கிறதுலயும் பிரசன்ட் ஃபார்ம்ல டூ அண்ட் ஜஸ்ட் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டிட் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ டூ ஆர் ஜஸ்ட், டிட். ஹி, ஷீ, இட் இது வர இடங்கள்ல மட்டும் நம்ம டஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த பர்சன் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா டூ தான் யூஸ் பண்ணுவோம். இன்க்ளூடிங் ஐக்குமே டூ தான் வரும்.
ஸோ டஸ் வச்சு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ டஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். அவங்க வந்து வீட்டு வேலைகளை வந்து அவன் செய்யறான் அப்படின்னு சொல்றோம். ஹீ டஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் நம்ம வந்து டூன்றதை வச்சு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டூ மை ஹோம் ஒர்க். நான் வந்து என்னோட ஹோம் ஒர்க் வந்து செய்யறேன். ஐ டூ மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். டூன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா செய்யறேன்னு அர்த்தம். அவன் வந்து வீட்டு வேலைகளை செய்யறான், நான் வந்து ஹோம் ஒர்க் செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து இது ரெண்டையுமே அப்படியே நம்ம வந்து பாஸ்ட்ல சொல்லலாம். இது எல்லா பர்சனுக்கும் வந்து பாஸ்ட்ல வந்து நம்ம டிட் தான் யூஸ் பண்ணோம். ஹீ டிட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஐ டிட் மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். I would like to summarize all the three category of auxiliaries. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பி பார்த்தோம். பீனா வந்து இருன்னு அர்த்தம். இருக்கிறதுன்றதுக்கு ஆமஸ் ஆரும், இருந்ததுன்றதுக்கு வாஸ் வேர்ம் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்து டூ ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ல வந்து டூ அண்ட் டஸ் ஃபார் ப்ரெசென்ட் அண்ட் டிட் வந்து பாசிட்டிவ் பார்த்தோம். அண்ட் ஹேவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்ல வந்து ஹேவ் அண்ட் ஹேஸ் ஃபார் ப்ரெசென்ட், ஹேட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் ஃபார்முக்கு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இது இல்லாம வந்து மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து நான் மாடல் ஆக்சிலரிஸ் வந்து தனியா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட மூணுமே வந்து நம்ம வந்து ஒரு மெயின் வேர்போட சேர்த்து ஹெல்பிங் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஹெல்பிங் வேர்பா இல்லாம டைரக்டாவே ஒரு வேர்பா வந்து ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த மாடல் ஆக்சிலரிஸ் அப்படிங்கறத வந்து கூட ஒரு மெயின் வேர்ப் இல்லாம நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. எதெல்லாம் வந்து மாடல் ஆக்சிலரிஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுல வந்து கேன், மே, வில் அண்ட் ஷால், இது நாலும் வந்து மாடல் ஆக்சிலரிஸ். இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைட், குட், ஷுட் அண்ட் வுட் அப்படின்னு சொல்லுவோம். வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வுட், ஷாலுக்கு ஷுட், மேக்கு மைட் அண்ட் ஃபார் கேன் குட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். இப்ப இதுல வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மெயின் வேர்பு கூட யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஐ கேன் இன் த ரிவர் அப்படின்னு சொன்னா இதுல வந்து சென்சிபிளான ஒரு சென்டென்ஸா இல்லை இல்லையா? ஐ கேன் ஸ்விம் இன் த ரிவர் அப்படின்னு சொல்லும் போது என்னால ஆத்துல வந்து நீந்த முடியும்னு சொல்றோம். இப்போ மெயினான ஆக்ஷன் அங்க தேவைப்படுது. ஸ்விம் அப்படிங்கிறது இருந்தாதான் ஒரு சென்சிபிளான சென்டென்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? ஐ கேன் ஸ்விம் இன் த ரிவர் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த கேனுக்கு அடுத்து டெஃபினட்டா நம்ம வந்து V1 ஃபார்ம்ல வந்து ஒரு மெயின் வேர்ப் கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதுதான் வந்து மாடல் ஆக்சிலரிஸோடது. பட் வந்து ஆன் த கான்ட்ரரி நம்ம பி வேர்ப்ஸோ, ஹேவ் ஃபார்ம்ஸோ, டூ ஃபார்ம் வேர்ப்ஸோ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாவும் யூஸ் பண்ணலாம். நீங்க டைரக்டாவும் வந்து ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு ஹெல்பிங் வேர்பா ஒரு மெயின் வேர்பு கூட வச்சும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு முன்னாடி சொன்னோம். இதுல வந்து மெயின் வேர்ப் நமக்கு இல்லை, ஒரு ஆக்ஷன் வேர்டு இல்லாம நான் ஸ்டூடெண்டா இருக்கேன் டைரக்டா யூஸ் பண்ணிட்டோம். இதை வந்து ஹெல்பிங் வேர்பா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் டீச்சிங் நவ், இப்போ வந்து நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இங்க மெயின் வேர்ப் வந்து டீச் தான். ஒரு ஹெல்பிங் வேர்பாவும் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். ஐ எம் டீச்சிங் நவ் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா we can use it as a main verb as well as an auxiliary verb யூஸ் பண்ணலாம். மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு நம்ம படிச்சதை வந்து மெயின் வேர்பு கூட சேர்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். We have come to the end of the grammar lesson today. Now we can move on to vocabularies. இன்னைக்கு நம்மளோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீம் பார்க், அது ரிலேட்டடா தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல வந்து பார்க்ல இருக்கக்கூடியதுல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்லைட் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் அ ஸ்லைட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெரிகோ ரவுண்ட். இதுல வந்து சம்டைம்ஸ் கார் மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பைக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இந்த ரவுண்டா வந்து இருக்கிறது, ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கிறது வந்து இட்ஸ் அ மெரிகோ ரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் தேர்ட் ஒன், இது எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் அ ஸ்விங். இது வந்து நமக்கு பார்க்ல மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறதும் வந்து ஸ்விங் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ போட். பட் இதுவும் நமக்கு வந்து அந்த ஸ்விங்கிங் ஆக்ஷன் தான் நடக்குது இல்லையா? ஸோ இதுவும் நம்ம வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்விங்கிங் போட். இது வந்து பங்ஜி ஜம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ பங்ஜி ஜம்பிங் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கீழே வந்து ஸ்ப்ரிங் இருக்கும், மேல வந்து வேற வேற அனிமலோட இதெல்லாம் இருக்கலாம். ஹார்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டக் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து மேல என்ன இமேஜ் இருக்கோ அதோட நேம் சொல்லிட்டு முன்னாடி வந்து ஸ்ப்ரிங் ஹார்ஸ் இல்ல ஸ்ப்ரிங் டக் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் ஒன் இஸ் கால்ட் a bouncy castle and roller coaster. So we all know that what is a roller coaster. எல்லாருமே பார்த்திருப்போம், இவன் நிறைய பேர் வந்து ரைட் போயிருப்பீங்க. இது வந்து இட்ஸ் a roller coaster அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும். இதுதான் வந்து ஃபெரிஸ் வீல் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் அ ஃபெரிஸ் வீல்.
அண்ட் ஹூ இஸ் திஸ் காய்? இவங்க வந்து அதிகமாக தீம் பார்க்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவங்களை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஹீ இஸ் அ கிளவுன். ஆல்சோ ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. யூஸ்வலி வந்து இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்ல அதிகமாக பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து தீம் பார்க்லையுமே வந்து பீப்புளை என்டர்டைன் பண்றதுக்காக இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து செய்வாங்க. இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு தீபிகாஸ் ப்ரொனன்சியேஷன் டிப்ஸ் டே 3. Today we are going to learn pronunciation with tongue twisters. ஸோ டங் ட்விஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ப்ரொனன்சியேஷன்ல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங் ட்விஸ்டர்ஸ் நம்ம லேர்ன் பண்றது மூலமா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொனன்சியேஷன் நியூஆன்சஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சி அப்படின்னா SEE அப்படிங்கிறது நம்ம சீன்னு சொல்லுவோம். ஆர் SEA அப்படின்னு வந்தாலும் நம்ம வந்து சி அப்படின்னு படிப்போம். இதே வந்து SHE அப்படின்னு வரும்போது நம்ம அதை வந்து ஷி அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல வந்து அந்த வடமொழி ஷா வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஷி அப்படின்னு சொல்லணும். இப்போ சின் அப்படின்னு வருது அப்படின்னா அதோட ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி இருக்கு இல்லையா, சி, ஷி, சி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன்ஸ். இப்போ நம்ம சொல்லும் போது ஷி அப்படிங்கிறதையும் சி அப்படின்னு படிச்சீங்கன்னா நம்மளை லிசன் பண்றவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது புரியாம போயிடும். அதனால வந்து இந்த டிஃப்ரென்சஸ் நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். அதுக்கு வந்து டங் ட்விஸ்டர்ஸ் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஜம்ப் இன் டு இட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, சீப், ஷீப், சூப். சீப், ஷீப், சூப். ஸோ இதுல வந்து நமக்கு அந்த 3 சவுண்டுமே வந்து வந்திருக்கு. இப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக இதை வந்து சொல்லி பார்க்கணும். அப்போதான் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ் வராமல் நம்ம வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அப்பர் ரோலர், லோவர் ரோலர், இதையும் வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 டங் ட்விஸ்டர்ஸையும் நீங்கள் வந்து என்ன சவுண்ட் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம லெசன்ல கொடுத்துருக்க 2 டங் ட்விஸ்டர்ஸையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கண்டினியூஸ்லி 5 டைம்ஸ் உங்களால் அதை சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. I'll definitely go and check that. Thanks for clicking this video. Feel free to give your suggestions and feedbacks in the comment box below. See you next time.